தூத்துக்குடியில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட தனியார் தொழிற்சாலையில் எந்த பணிகளும் நடைபெறக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் பகுதியில் மீன்களை பதப்படுத்தி வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யும் தனியார் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதி மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு சுமார் 11 மணியளவில் அந்த ஆலையில் மின் விபத்து காரணமாக அமோனியா கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளானது. இதன் காரணமாக ஆலையில் பணியாற்றிய 16 பெண்கள் உள்பட 21 பேருக்கு மூச்சுத் திணறல் மற்றும் கண் எரிச்சல் ஏற்பட்டு மயக்கமடைந்தனர். இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அனைவரும் 2 தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக புதியம்புத்தூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் வாயு கசிவு வெளியான ஆலையில் எந்த பணிகளும் நடைபெறக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே அமோனியா வாயு கசிவை நேரில் பார்த்தவர் அது குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கினார்.